ஹலோ. ஒன்று சொல்லணும்னு தோணுது எனக்கு. அது என்னன்னா, இப்போ நான் வேலை பார்த்துட்டு தான் பேசுகிறேன். இந்த வேலை பார்க்கும்போது ஒரு யோசனை எனக்கு வந்தது. அது நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியல. நம்ம எல்லாரும் சின்ன வயசுலேருந்து நம்ம தனியாக இருக்கும்போது சில யோசனைகள்லாம் வரும். அதை பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு இருந்திருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, வீட்டு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் வளரும்போது அது ஒரு ஃப்ரெண்ட்ஸு, வேலை செய்கிற இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஸு. இப்போ எல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது குறிப்பிட்ட ஆளை தான் நம்ம ஞாபகம் வரும். இவங்ககிட்ட சொன்னால் ரெஸ்பான்ஸாக பண்ணுவாங்க அப்படின்ற சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி சில ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு இருந்தாங்க சின்ன வயசுலேருந்து. இப்போது அவங்கெல்லாம் இல்லை. அப்போது ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு பார்த்தா ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸு, அவங்களாம் காலமாகிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி வீட்டு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸும் அந்த மாதிரி தான். அவங்களும் நிறைய பேர் பார்த்தா போதைக்கு அடிமையை தான் இறந்துருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானும் போதையில் தான் தண்ணி தான் அந்த வயசில் அடிச்சுட்டு தான் இருப்பேன். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் அடிக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு உடல் ரீதியாக தொந்தரவு வருது, உடல் ரீதியாகவும் நம்மளுக்கு பாதிப்பு இருக்குது, அதே மாதிரி ஃபேமிலியிலையும் நம்மளுக்கு பாதிப்பு இருக்குது. ஸோ அதை நல்லா பகுத்தறிந்து அதை வந்து சிலருக்கு அதை விட்டுணுன்னு தோணுச்சு, அதை விட்டாச்சு. சரி, இப்போ என்ன பிரச்சனைன்னா, சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ எனக்கு எப்படி பேசுகிறது தெரியல, அதை நான் சொல்லுவேன். சில பேர் நான் நிறைய இறந்தவங்க, என் கூட ட்ராவல் பண்ணவங்க நிறைய பேர் இறந்தது, நிறைய பேர் பார்த்தா அந்த போதையினால தான் இறந்துருக்காங்க. ஒருத்தர் வந்து நல்லா கஞ்சா ஆடிக்கிட்டு, அவர் எனக்கு வீட்டு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு. நான் எது சொன்னாலும் உடனே செய்வார், கூப்பிட்ட உடனே வருவார், ஏதாவது பிரச்சனைனா வந்து கூடவே நிற்பார். அவர் இப்போ போதையில் தண்ணி இதுக்கு அடிக்ட் ஆகி அவர் இறந்துட்டார், சூசைட் பண்ணிக்கிட்டார். இன்னொருத்தர் அவர் லைஃபே தொலைச்சிட்டார். எனக்கு அட்வைஸ் பண்ணவர், இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொன்னவர். அவரும் போதைக்கு அடிமையாகி அவரும் 4 பேர்கிட்ட கையேந்தி சாப்பிட்ற நிலைமையில தான் இப்போ இருக்கார். நம்ம சொன்னால் அவர் கேட்கல. இப்போது ஆண்டவர் நம்மளை ஏன் பிரித்து எடுத்திருக்கார், நம்மளை வந்து இந்த அளவுக்கு ஒரு பகுத்தறிவு கொடுத்து, ஒரு ஞானத்தை கொடுத்து, நீ உயிரோடு இருக்கணும், நீ தடுமாறி போகக்கூடாது அப்படின்றது, அந்த எண்ணத்தை போகக்கூடாதுன்றது ஆண்டவர் நம்மளுக்கு ஏதோ ஒரு கிருபை கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நினைவுகள் வரும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இல்லாமல் நம்ம கூட நல்லா அவங்களும் நல்லபடியாக இருந்து நம்மளுக்கு இன்னும் சப்போர்ட்டாக இருந்திருந்தால் இன்னும் எப்படி இருந்திருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரையும் தான் சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் சப்போர்ட் இல்லை. அவங்களும் இல்லாத போது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ மக்களே, நான் ஒன்று கேட்டுக்கிறேன், குடியை விட்டுடுங்க. ட்ரக்ஸு, இந்த ஆன்ஸு போடுறது, இதெல்லாம் வந்து டோட்டலாக விட்டுருங்க. உடலுக்கு நம்ம உடம்பை தான் முதல்ல பார்த்துக்கணும். நம்ம எப்படி நல்லா இருந்தால் 4 பேர் நல்லபடியாக மூஞ்சி கொடுத்து பேசுவாங்க. நம்ம கெட்டு போயிட்டோம்னா வேடிக்கை தான் பார்ப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இல்லை,
நீங்கள் டோட்டலாக விடணும்னு நினச்சா தான் அதை டோட்டலாக விட முடியும். இல்லைன்னா இப்போ விட்டுட்டு நாளைக்கு பிடிக்கலாம், இன்றைக்கி விட்டுடலாம், நாளைக்கு விட்டுடலாம், அந்த மாதிரி இருந்தோம்னா அது நான் எப்படி இருந்தாலும் அது வந்து நம்மளை வந்து தாக்கும். ஸோ மக்களே, நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இறந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எனக்கு கூடவே இருந்திருந்தா இன்னும் எப்படி எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு இன்னும் நல்லா இந்த இந்த வயசில் எப்படி எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலான்ட்டு ஒரு அந்த எண்ணம் எனக்கு தோணிச்சு. ஸோ அதுங்க நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்குவேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுக்குங்க, குடியை மட்டும் விட்டுடுங்க, ட்ரக்ஸு வேண்டாம். தேங்க்யூ.